எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு பொறுத்துக்க வினாவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உலகம் முழுக்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் என்னென்ன கேலண்டர் முறைகள் பின்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இந்தியாவின் கால கணக்கீடுகளில் வெவ்வேறு முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. கலியுகம், விக்ரம ஆண்டு, சக ஆண்டு முறை, ஹிஜ்ரி வருடம், கொல்லம் ஆண்டு, அப்புறம் திருவள்ளுவர் ஆண்டு. இது ஒவ்வொன்றும் எந்த ஆண்டு தொடங்குனது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கலியுகம். கிமு 3102 தொடங்கப்பட்டதாக கணக்கீடு சொல்லுது. மகாபாரத போருக்கு பிறகு அழிவின் காலம் தொடங்கியது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த கலியுகம் கணக்கிடப்படுகிறது. இரண்டாவது விக்ரம ஆண்டு. கிமு 57ஆம் ஆண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது. இதில் என்ன கவனிக்கணும்னா, இது சூரியன் அடிப்படையில் கணக்கிடக்கூடிய நாட்காட்டியா சந்திர இயக்கத்தின் அடிப்படையில் கணக்கிடக்கூடிய நாட்காட்டின்னு பார்த்தோம்னா இது சந்திரனின் அடிப்படையாக கொண்ட நாட்காட்டி முறை. மூன்றாவது சக ஆண்டு முறை. கிபி 78ஆம் ஆண்டு கனிஷ்கர் பதவியேற்றதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இதற்கு இன்னொரு பெயர் சாலிவாகன நாட்காட்டி முறைன்னு சொல்லுவாங்க. சூரியனை அடிப்படையாக கொண்ட இந்த நாட்காட்டி முறையை இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டி முறையாக அங்கீகரிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழு மேக்நாத் சகா குழு 1957ஆம் ஆண்டு இது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது ஹிஜ்ரி கேலண்டர் சிஸ்டம். இது கிபி 622ஆம் ஆண்டில் முகமது நபி அவர்கள் மெக்காவில் இருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்ததை குறிக்கக்கூடிய ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதன் அடிப்படையில் கணக்கிடப்படக்கூடிய சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படக்கூடிய ஒரு கேலண்டர் சிஸ்டம். இஸ்லாமிய நடைமுறைகள் இந்த ஹிஜ்ரி கேலண்டர் சிஸ்டம் அடிப்படையில் தான் பின்பற்றப்படுகிறது. மலபார் ஆண்டு முறை அல்லது மலையாள ஆண்டு முறை என்று சொல்லப்படக்கூடிய கொல்லம் ஆண்டு முறை கிபி 825ஆம் ஆண்டு தொடங்கியது. சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படக்கூடிய இந்த ஆண்டு முறை ஆவணி மாதம் முதல் தேதியில் தொடங்குவதாக கருதப்படுகிறது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சின்சியர் ஆஸ்பிரண்டா தான் இருப்பீங்க. இப்ப ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். திருவள்ளுவர் ஆண்டு முறை. திருவள்ளுவர் கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னமே பிறந்தவர் என்பதை அடிப்படையாக வைத்து திருவள்ளுவர் ஆண்டு முறை அனுசரிக்கப்படுகிறது. அப்ப யாரு கிமு 31 முடிவு பண்ணாங்கன்னு கேட்டோம்னா 1935ஆம் ஆண்டு மே 17, 18 ஆகிய நாட்கள்ல சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலையடிகளார் தலைமையில திருவிக உவேசா உள்ளிட்ட தமிழறிஞர்கள் எல்லாம் கூடி இந்த கிமு 31ஆம் ஆண்டை இறுதி செய்யறாங்க. இதற்கான அரசு அங்கீகாரம் கிடைத்தது 1971ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது 1971ஆம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் ஆண்டு முறையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. 1972ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசின் அரசிதழ்களில் திருவள்ளுவர் ஆண்டு முறை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. 1982ஆம் ஆண்டு முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த திருவள்ளுவர் ஆண்டு முறை கணக்கிடப்பட வேண்டும் அப்படிங்கிற அரசாணை வெளியிட்டாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.